इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. श्री गुरुभ्यो नमः. सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஸ்ரீ வி கிருஷ்ணசுவாமி ஐயர் எழுதின ஆரிய சரித்திரம் அப்படின்னு நம்மளுடைய இதிகாசங்கள்ல இருந்தும் புராணங்கள்ல இருந்தும் தொகுத்து வழங்கியிருக்கார். ஒரு 40 ஆக்கியானங்கள் அதுல இருக்கு. அதுல நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் ஜடபரித சரித்திரத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதுல போன வாட்டி ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் அதுல பார்த்தோம் ஜடபரித சரித்திரத்தை. எப்படி பரதர் அவர் பெரிய சக்கரவர்த்தி, துஷ்யந்தனுடையும் சகுந்தலையோடையும் மகனா இருக்கார். அவர் தன்னுடைய பிரஜைகள் எப்படி பாத்துக்கிறார் அப்படின்னா, ஒரு அப்பாவானவர் தன் குழந்தைகளை எப்படி பாத்துப்பாரோ அது மாதிரி பாத்துக்கிறார் பரதர். அதனால அவர் தன்னுடைய காலம் முடிய போறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகன்கள் கிட்ட எல்லாம் தன்னுடைய அந்த ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அவர் இந்த புலகர் இருந்த ஆசிரமமான ஹரிக்ஷேத்திரம் அப்படிங்கிற இடத்துக்கு போய் அங்க உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். ஒரு சமயம் அவர் ஆற்றங்கரையில உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு கர்ப்பவதியான ஒரு மானானது சிம்மத்தோட கர்ஜனையை கேட்டு அப்படியே ஆற்ற தாவும் போது அதோடைய கர்ப்பம் நழுவி விழுந்து அந்த மான் தண்ணியில அடிச்சுண்டு மான்குட்டி போறத பார்த்த உடனே இந்த பரதருக்கு தாங்கவே இல்லை. அந்த மான்குட்டியை எடுத்துட்டு வந்து தன்னுடைய ஆசிரமத்துல வச்சுக்கிறார். பத்திரமா அதை பாத்துக்கிறாரு. எங்க போனாலும் அதையே அதை நினைச்சுட்டு தன்னுடைய தியானத்தை எல்லாம் கைவிட்டுடுறாரு. அதை பார்த்துட்டே இத பார்த்தோம்னா நம்ம கீதையில எப்படி அந்த ஸ்லோகம் சொல்றோமோ, யம் யம் வாபி ஸ்மரன் பாவம் த்யஜத்யந்தே கலேவரம் தம் தமேவைதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதா அப்படின்னு இந்த கலேவரம், இந்த சரீரத்தை எதை நினைச்சுட்டு நம்ம இந்த சரீரத்தை விடுறோமோ அதுவே ஆகிறோம் ஹே கௌந்தேய அப்படின்னு பகவான் சொல்ற மாதிரியே இந்த பரதரும் அவருடைய அடுத்த ஜென்மத்துல ஒரு மானாக பிறக்கிறார். அவர் ஞானியா இருந்ததுனால அவருக்கு தான் போன ஜென்மத்துல செய்த தப்பெல்லாம் தெரியறது. அதனால எதுலையுமே ஒட்டாம இருந்துக்கிறார். அப்புறம் அவருக்கு இன்னொரு ஜென்மம் கிடைக்கிறது. ஒரு பிராமணருடைய வீட்டுல பிறக்கிறார். பிறந்த உடனே அப்ப என்ன ஆகுது, அவரு பரதன் அப்படிங்கிற பெயரை வச்சுட்டு தன்னுடைய முன்னாடி பிறப்புகள்ல எல்லாம் என்னெல்லாம் நினைப்பு இருந்ததுனால எந்த கர்ம பந்தத்திலையும் ஒட்டாமல் அவர் பகவானையே தியானம் பண்ணிட்டு இருக்கார். ஆனா மற்றவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறா அப்படின்னா, இவர் ஏதோ பித்தன், இவர் எதுலயும் ஒட்டாம இருந்ததுனால இவர் ஒரு பித்தன், ஒண்ணும் தெரியாதவன், மூடன் அப்படின்னு சொல்லி இவரை ரொம்ப துன்புறுத்துறார்களாம். ஆனா இவர் எதை பத்தியும் கவலைப்படலை. இவரோ தன்னுடைய ஆத்மா ராமனா சுகமா இருக்கார். எதை பத்தியும் இவர் கவலைப்படாம கிடைக்கிறத சாப்பிடுறாரு. அப்படி இருக்கார். அப்புறம் ஒரு சமயம் இந்த திருடர்கள் எல்லாம் பார்த்து, ஆஹா இவன் நல்ல உடம்போட இருக்கானேன்னு இவனை மனித பசுவா வச்சு யாகத்துக்கு இவனை பலி கொடுக்கணும்னு இவனை கூட்டிட்டு போறார் பரதனை. அப்போ அந்த காளிக்கே அதை பொறுக்க முடியாம அங்கிருந்து இறங்கி வந்து இவர்களை எல்லாம் துவம்சம் பண்றா அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ இதுல நம்ம பாகவதத்துல 5வது ஸ்கந்தத்துல 9வது அத்தியாயம் வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம். அதுல ஆரிய சரித்திரத்துல 3 அத்தியாயங்கள் முடியறது. இப்போ பாகவதத்துல 5வது ஸ்கந்தத்துல 10வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. இப்ப பார்த்தோம் நம்ம இதுல சிலதெல்லாம் கத்தியமா இருக்கு, நிறைய ஸ்லோக ரூபமா இருக்கு. சிலது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பத்தியமாவும் இருக்கு, கத்தியமாவும் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இப்போ 10வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. ஸ்ரீ சுக உவாச்ச அத சிந்து சௌவீரபதே ரஹூகணஸ்ய பிரஜதः இக்ஷுமத்யாः தடே தத் குலபதினா ஷிபிகாவாஹ புருஷான்வேஷண சமயே தைவேன உபசாதிதः தத்விஜவர உபலப்தः ஏஷः பீவா யுவா சம்ஹனனாங்கः गोखरवत् धुरम् ओढुम् अलम् इति पूर्वविष्टि गृहीतैः सह गृहीतः प्रसभमतदर्ह उवाह शिबिकां स महानुभावः. இப்ப என்ன சந்தர்ப்பம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிந்து சௌவீரபதே ரகுகணஹா
இந்த சிந்து சௌவீர தேசங்களுடைய ராஜாவா இருக்கிற ரகுகணன் அப்படிங்கிற ஒருத்தன் அந்த இக்ஷுமதி அப்படிங்கிற நதியோட கரையில அவர்கள் எல்லாம் போயிட்டு இருக்காளாம். அப்ப இவருக்கு பல்லக்கு தூக்கிகளுக்கு ஆள் வேணும் அப்படின்னு அந்த ஷிபிகா அப்படின்னா பல்லக்கு, அந்த பல்லக்கு தூக்கிகளோட தலைவன் என்ன பண்றான், ஆஹா எனக்கு இதுக்கு யாராவது தூக்கறதுக்கு ஒரு ஆள் வேணுமே அப்படின்னு பாக்கும்போது பரதரை பாக்குறான். பரதர் எப்படி இருந்தார் அப்படின்னா பீவா யுவா, நல்ல பருமனாகவும் நன்றாக வாலிபனாகவும் இருக்கிற இவரை பார்த்துட்டு ஆஹா இவன் சம்ஹனனாங்கஹா, நல்ல உடல் அங்கங்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறதே இவனுக்கு. அதனால இவன் எப்படி இருக்கான், கோகரவத்து, நல்ல இந்த காளை மாடோ கழுதை மாதிரி நல்ல பாரங்கள் எல்லாம் இவனால சுமக்க முடியும் அப்படின்னு நினைச்சுட்டு பலாத்காரமாக இவனை இழுத்து கொண்டு பரதரை, அவர் யாரு அப்படின்னு தெரியாம இந்த பரதரை இழுத்துண்டு போய் பல்லக்க சுமந்துடு அப்படின்னு சொல்றார். यदा हि द्विजवरस्य ईषु मात्रावलोकानुगतेः न समाहिता पुरुषगतिः तदा विषमगतां स्वशिबिकां रघुगण उपधार्य पुरुषान् अधिवहतः आह हे वोढारः साध्वतिक्रमतः किम्मिति விஷமமுஹ்யதே யானமிதி அப்படிங்கிற. அப்ப இந்த ரகுகணன் என்ன பண்றான், அந்த சிபிகையில உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த ராஜா. இவர் பரதரும் சேர்ந்து மற்றவர்களோட சேர்ந்து இவரும் பல்லக்க தூக்கின்னு இருக்கார். தூக்கும் போது எப்போ இவர் எப்படிப்பட்டவர் பரதர் அப்படின்னா, எந்த ஜீவனுக்கும் கஷ்டங்களையே கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறவர். அதனால கீழே போகும்போது ஏதாவது புழுவோ பூச்சியோ போகுமோன்னு பார்த்து பார்த்து நடக்கிறாராம். மற்றவர்களுக்கெல்லாம் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. அவர்கள் பாட்டுக்கு ராஜாவை தூக்கிட்டு போறோமேங்கிற ஒரு பயத்தோடையும் தூக்கறதுலயும் நடக்கிறதுலயுமே மட்டுமே ஸ்ரத்தைய வச்சுட்டு போயிட்டு இருக்கார்களாம். இவரோ பார்த்து பார்த்து நடந்து வராலாம். அதனால இவருடைய கதி, இவருடைய நடையானது எப்படி இருக்கான்னு சமாஹிதா, சரியாக இல்லையா. ஏன்னா எல்லோரும் ஒரு சேர போனாதானே அந்த சிபிகையை தூக்கிட்டு போக முடியும். அப்போ ததாஹி, அப்ப அந்த ரகுகண ராஜாக்கு ஸ்வஷிபிகாம் விஷமகதாம், இப்படி என்னடா நம்மளுடைய இந்த சிபிகையானது இந்த பல்லக்கானது சரியா போகாம கோணல் மாணலா அப்படி இப்படி போகிறதே அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த புருஷர்கள் யாரெல்லாம் தூக்கிண்டு போறாளோ, ஹே ஓடாரஹா, ஹே சுமக்கிறவர்களே, ஹே பல்லக்கு தூக்கிகளே, என்ன இது யானம் கிம்மிதி விஷம முஹ்யதே, இது என்ன என்னுடைய வாகனமானது, என்னுடைய இந்த யானமானது கோணலாக போகிறதே, என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு கேக்குறார். ராஜாவாச்சி அவர் கோவப்பட்டு கேட்ட உடனே அந்த பல்லக்கு தூக்கிகளுக்கெல்லாம் பயம். அவர்கள் என்ன சொல்றார்கள், அதத ஈஸ்வர வச்சஹா சோபாலம்பம் உபாகரண்யோபாய துரியாத் சங்கித மனசஹா தம் விஜ்ஞாபயாம் பபூவுஹு. நம்மளோட ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவர்கள் நம்மள கோச்சுண்டா உடனே அவர்களை சமாதானம் பண்ணறதுக்கு தானே நம்ம கிளம்புறோம் இல்லையா. அப்படி இவர்களும் என்ன பண்ணாரு, ஐயோ அரசன் நம்மளை எல்லாம் நிந்தனை செய்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு உபாய துரியாத், 4 எப்படி சாம தான பேத தண்டன்னு சொல்ற 4 உபாயங்கள்ல இந்த ராஜாவானவர் நமக்கு 4வது இந்த துரியமா இருக்கிற 4வதா இருக்கிற இந்த தண்டனைய நமக்கு கொடுத்துருவானோ அப்படின்னு சங்கித மனசா ரொம்ப பயந்து போயிடுகிறார்கள் அவர்கள். அதனால அந்த ராஜாக்கு சொல்கிறார்கள் அவர்கள், நவயம் நரதேவஹே, நரதேவஹே அரசரே, நாங்கள் ஒன்றும் அஜாக்கிரதையாக இல்லை, நாங்கள் பார்த்துதான் தூக்கிண்டு வரோம், உங்கள் கட்டளை எப்படியோ அது போலத்தான் நாங்கள் இந்த பல்லக்கை பத்திரமா சுமந்துண்டு வரோம். ஆனா அயம், இந்த புருஷன் இப்போ ஒரு ஆள் வந்திருக்கானே இந்த தூக்கறதுக்கு, அவன் யாருன்னு இவர்களுக்கு தெரியல. அந்த பரதரானவர் இப்பொழுதுதான் இவனை எல்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறான். அவன் புதுசா வந்திருக்கிறவன். அதனால அவன் வேகமாவும் போக மாட்டேங்கிறான், சரியான பாதையிலையும் போக மாட்டேங்கிறான். அதனால நாங்கள்லாம் இவனுடைய இப்ப சுமக்க முடியாது. ஏன்னா இவனோட சுமந்தோம்னா எங்களுக்கும் சேர்ந்துல திட்டு விழறது. அதனால இவனோடு நாங்கள் போக முடியாது அப்படின்னு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் இந்த சங்கதியானது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு தெரியுது. சாம்சர்கிகோ தோஷா ஏவ நூனம் ஏகஸ்யாபி சர்வேஷாம் சாம்சர்கிகானாம் பவித்துமர்ஹதி தே நிஷ்சித்ய நிஷம்ய கிருபணவச்சஹ ராஜா ரகுகணஹ உபாசித விருத்தஹ அபி நிசர்கேண பலாத்கிருத ஈஷத் உத்திதமன்யுः அவிஸ்பஷ்ட பிரம்ம தேஜசம் ஜாதவேதசம் இவ ரஜசாவிருதமதிஹி ஆஹ. அப்போ இந்த கிருப்பணவசா இப்படி மற்றவர்கள் சொன்னதை கேட்ட உடனே அந்த ராஜாவானவர் என்ன சொல்றார்,
ஆஹா இந்த ஒருத்தரோட சேரும் போது அவர்களுடைய குணம் ஒட்டிக்கிறது நமக்கு. எப்படி ஒரு அழுகி போன ஒரு பழத்துக்கு பக்கத்துல இன்னொரு நல்ல பழத்தை வச்சோம்னா கொஞ்ச நாள் ஆனா அந்த நல்ல பழமும் அழுகிறதே தவிர அந்த அழுகின பழம் நல்லதாகிறது இல்ல. அந்த மாதிரி இந்த மற்றவர்கள் இவனை பற்றி குறை சொன்ன உடனே இந்த ராஜாக்கும் என்ன தோணுறது, ஆஹா இவன் தான் சரியில்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவானவன் என்ன சொல்றார், ராஜாவோ நல்லவர் தான், பெரியவர்களை எல்லாம் உபாசிக்க தகுந்தவர் தான், அவரும் இப்போ தத்துவ ஞானத்தை பெறணும் அப்படின்னு போயிட்டு இருக்கிற ராஜாவானவர் மற்றவர்கள் சொன்ன உடனே தனக்கும் என்ன ஆறுதான் மனசு குழம்பி கோபம் படுறது. அதனால இவரோ பரதரோ எப்படி இருக்கிறார் அப்படின்னா, இந்த கனல் எல்லாம் இந்த சாம்பல்னால மூடி இருந்தா உள்ள இருக்கிற அக்னி தெரியாதோ அந்த மாதிரி பிரம்ம தேஜஸ் அடங்கி வெளியில தெரியாத இருந்த அந்த பரதரை பார்த்து கேலி செய்யறாராம் ராஜாவானவர். எப்படி கேலி செய்யறாராம் அப்படின்னா, ஏ பிராத்த, ஏ சகோதரனே, ஏ அண்ணா அப்படி கூப்பிட்டு, ஓ கஷ்டம், பாவம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா ரொம்ப தளர்ச்சி போயிருப்பீங்க நீங்க, அங்கே எது தூக்கிட்டு வரீர்கள் இல்லையா, அதனால ரொம்ப தூரம் நடந்துட்டீங்க போல இருக்கு. சும்மா கேலி செய்யறாராம் இந்த ராஜா. ரொம்ப கஷ்டம், நீங்களோ விருத்தகா, அவர் வாலிபனா இருக்கார் பரதன், ஆனா இவர் சொல்றாரு இந்த ராஜா, நீயோ விருத்தன், நீயோ உனக்கோ ரொம்ப வயசாயிடுத்து, ரொம்ப உனக்கு ஒல்லியா வேற இருக்க, பருமனாவும் இல்லை, அதனால இதெல்லாம் உன்னால தூக்கவே முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாராம் இந்த ராஜாவானவர். அப்போ இந்த இந்த பிரம்மஸ்வரூபத்திலேயே லயித்தவரா இருக்கிற இந்த பரதருக்கு இந்த ராஜா இப்படி எல்லாம் சொல்றதுனால ந பிரஹர்ஷேத் பிரியம் பிராப்பிய அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ராஜா இப்படி எல்லாம் சொல்றதுனால அந்த பிரம்மஸ்வரூபமா இருக்கிற இவருக்கு ஒன்னும் கவலையும் இல்லை, சந்தோஷமும் இல்லையாம். அத புனः ஸ்வசிபிகாயாம் விஷமகதாயாம் பிரகுபித உவாச்ச ரஹூகணः கிம் இதம் அமரே த்வம் जीवन्मृतः माम् कदर्थीकृत्य भर्तृशासनम् अतिचरसि प्रमत्तस्य च ते करोमि चिकित्साम् दण्डपाणिः इव जनतायाः यथा பிரகிருதிம் ஸ்வாம் பஜிஷ்யசே இதி. பரதரானவர் இப்படி திட்டினாலுமே தானோ பிரம்மஸ்வரூபம், அதனால சரி நம்மளுடைய கர்மா இப்ப சுமக்கணும் அப்படின்னு அவர் பாட்டுக்கு பல்லக்கை சுமந்துட்டு போறாராம். ஆனா பல்லக்கு என்ன ஆறுது, திரும்பியும் முன்னாடி மாதிரியே தடுமாறுறது. ஏன்னா இவர் தன்னுடைய இது பிரம்ம இதுல நிலையில இருக்கிறதுனால அதுக்கும் கஷ்டம் கொடுக்க கூடாது அப்படின்னு போகிறார் அவர். பல்லக்கு திரும்பியும் தடுமாறின உடனே இந்த ரகுகணருக்கு ரொம்ப கோபம் வருதான். அரே கிமிதம், என்ன இது, திரும்பி திரும்பி நான் சொல்லுறேனே, துவம் ஜீவன் மிருதகா, உயிரோடு இருக்கியே தவிர இறந்தவனா நீ, என்ன நீ நானோ எஜமானன் இல்லையா, பர்திரு சாசனம் என்னுடைய சாசனம் என்னுடைய கட்டளையானது நீ கரெக்டா போகணும், சரியாக நீ செல்லணும் அப்படின்னு தானே நான் கட்டளை இடுறேன். ஆனா நீ திரும்பி திரும்பி இது மாதிரியே பண்ணுகிறியே அப்படின்னு சொல்ற. நான் உனக்கு என்ன பண்ண போறேன், உனக்கு சரியான வைத்தியம் செய்யறேன், உனக்கு சரியான தண்டனை கொடுக்கிறேன், அப்பதான் உனக்கு எது சரி அப்படின்னு தெரிஞ்சு உன்னுடைய கரெக்டான நிலைமையில நீ இருப்பாய் அப்படின்னு இந்த ராஜாவானவர் பரதர்கிட்ட சொல்றார். ஏவம் பஹ்வபத்தமபி பாஷமானம் நரதேவாபிமானம் ரஜசா தமசானுவித்யேன மதேன திரஸ்கிருதாசேஷ பகவத் பிரியநிகேதம் பண்டிதமானினம் சஹ பகவான் பிராமணः பிரம்மபூதः சர்வபூத சுஹ்ருதாத்மா யோகேஸ்வரச்சர்யாயாம் நாதி வியுத்பன்னமதிம் ஸ்மயமான இவ விகதஸ்மய இதமாக. இப்போ இந்த ராஜாக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, அவன் நான் ராஜா அப்படிங்கிற ஒரு இந்த ரஜோகுணமும் தமோ குணமும் மண்டி கிடைக்கிற அந்த மதத்தினால அந்த ராஜா அப்படிங்கிற தற்பெருமை இருக்கு. பண்டிதமானினம் தான் ஒரு பெரிய அறிவாளி அப்படின்னு வேற நினைச்சுட்டு இருக்கான் அவன். அதனால இப்படி ரொம்ப தப்பா பேசினா கூட இந்த இவரானவர் எப்படிப்பட்டவர், பரதர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, யோகேஸ்வரகா, யோகிகள் எல்லாம் எந்த வழியில் நடக்கிறார்களோ அதே வழியில் போகிற இந்த பிராமணகா, இந்த இவரானவர் ஒண்ணும் இப்படி எல்லாம் சொல்றத பார்த்துட்டு அவர் சொல்றாராம், இந்த பரதரானவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவருக்கு கர்ப்பம் கிடையாது, அவர் ஆத்மா ராமர் இல்லையா, பிரம்ம சாட்சா்காரத்தை உணர்ந்தவர் தானே அதுன்னு தெரிஞ்சுட்டு அவர் கோவப்படாம அந்த இவர்கிட்ட சொல்ற, ராஜா கிட்ட சொல்ற. பிராமண உவாச்ச त्वयोदितं व्यक्तमभिप्रलब्धं भर्तुस्तमे स्यादति वीरभारः गन्तुर्यदि स्यादधिगम्य मध्वा पीवेति राशौ न विदां प्रवादः. நீ சொல்றதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, உலகத்துல பார்த்தோம்னா ஓஹோ உண்மைதான், இவன் சொல்வது உண்மை அப்படின்னு தெரியறது.
ஏன்னா ஒரு பொருள் நீ எப்படி பண்ற அப்படின்னா, ஒரு பொருளோட தர்மத்தை இன்னொன்னுத்துக்கு மேல நீ ஏத்தி வச்சு சொல்லுற. அதாவது நீ வந்து ஒல்லியா இருக்க, நீ வந்து பெருமனா இருக்க அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லுற இல்லையா? நீ என்ன சொல்ல வர? சுமக்கிறவனுக்கு இந்த பாரம் இருக்கு. உனக்கு என்ன ரொம்ப பாரமா இருக்கா அப்படின்னு கேக்குற. சுமக்கிறவனுக்கு இந்த பாரம் இருந்தால் அது வந்து சுமக்கிறவனுக்குன்னு நீ சொல்லற. அது எனக்கு கிடையாது இல்லையா? நான் ஏன் அப்படின்னா நான் சுமக்கிறவன் இல்லை. நடக்கிறவனுக்கு ரொம்ப தூரம் நடக்கிறியோ நீ அப்படின்னு நீ என்கிட்ட கேட்ட. நீ நடக்கிறவனுக்கு போய் சேர வேண்டிய இடம் உண்டுன்னா அது சாட்சாத்தா எனக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா நான் நடக்கிறவன் இல்லை அப்படின்னு இவர் உபதேசம் பண்றார். இல்லையா? நீ பருத்தவன், சிறுத்தவன், இளைத்தவன் அப்படின்னு எல்லாம் நீ என்ன வந்து கேலி பண்ற. ஆனா அது வந்து எனக்கு கிடையாது. அது என்னுடையது இல்லை. இந்த தேகத்துக்கு உள்ளதுதான் அப்படின்னு சொல்றார். நீ பேசுறது எப்படிப்பட்டது அப்படின்னா நபிதாம் பிரவாதக, பெரிய அறிவாளியா இருக்கிறவன் சொல்லுற பேச்சு கிடையாது அப்படின்னு சொல்றார். கௌல்யம் காஷ்யம் வியாதய ஆதயश्च क्षुत्रिभयं कलिरिच्छां जराच निद्रा रतिर्मन्युरहं मदश्रुचः தேகேன ஜாதஸ்ய ஹிமேன சந்தி மேன சந்தி அப்படிங்கிறாரு. எனக்கு அதெல்லாம் கிடையாது. எதெல்லாம் கிடையாது? ஸ்தௌல்யம், ஸ்தூலதா பாவம். ஸ்தூலதானா ரொம்ப ஒருத்தர் பெருமனா இருக்கார், குண்டா இருக்கார் அப்படின்னு சொல்றதோ, காஷ்யம் ரொம்ப மெலிஞ்சு போயிருக்காரு அப்படின்னு சொல்றதோ, வியாதயா உடம்புக்கு வர வியாதியோ, இல்ல ஆதயா மனசுக்கு வர வியாதியோ, இல்ல ட்ருத் பயம் பசியோ, தாகமோ, பயமோ, இல்ல சண்டை போடுறதோ, இல்ல இச்சா ஏதாவது ஆசைப்படுறதோ, இல்ல ஜரா வயசாகிற தன்மையோ, மன்யுகு கோபம் வர்றதோ, அகம் அப்படிங்கிற மதஹா அகங்காரமோ, இல்ல கவலைகள் சுச்சகா அதெல்லாமோ, தேகேன ஜாஸ்தஸ்ய இந்த தேகத்தோட இதுதான் நான், இந்த தேகம்தான் நான். நான் அப்படின்னா நான் இவ்வளவு பருமனா இருக்கேன், நான் இவ்வளவு படித்திருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் பசியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற அந்த தேகத்தோட யார் வந்து தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறார்களோ அவர்களுக்கு தானே தவிர மேன சந்தி அது எனக்கு நான் அப்படின்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்றாராம். அப்புறம் இன்னும் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தான்னா, ஏ ராஜன்னு இப்போ உயிரோட இருக்கிறதோ இல்ல செத்து போகிறதோ எதுக்கு உண்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்பம் முடிவு. எதுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதுக்குதான் டேட் ஆஃப் ஜாத்தஸ்ய துருவோ மிருத்யுஹு அப்படின்னு எப்படி கீதையில சொல்றாரோ அந்த மாதிரி விகாரங்கள் மாறுதல்கள்னு சொல்றோமே அதெல்லாம் உள்ள இந்த உடம்புக்கு தானே தவிர அந்த ஆத்மாவிற்கு இல்லை. அதனால நீ வந்து அதே போல இன்னைக்கு நீ வந்து ராஜாவா இருக்க, நான் வந்து உனக்கு சேவகனா இருக்கேன், உனக்கு பல்லக்கு தூக்கியா இருக்கேன் இப்ப நான். ஆனா இது நிலையா அப்படின்னு பார்த்தா இதுவும் நிலை கிடையாது. ஏன்னா எஜமானனாக இருக்கிறவன் கட்டளையை கொடுக்கிறது சரி, நானோ தாசன், அதனால வேலையை நீ சொல்வதை நான் செய்கிறேன். நீ என்னைக்குமே ராஜாவாக தான் இருப்பாய் அப்படிங்கறதுலயும் நியதி ஒண்ணும் இல்லை. இதுதான் அப்படிதான் இருக்க போகிறதுன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நானும் எப்பொழுதுமே இந்த தாசனாகத்தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்றதும் நிச்சயம் இல்லை. உன் ராஜ்யம் எனக்கு கிடைச்சிடுத்துன்னா நான் ராஜாவாயிடுவேன், நீ தாசன் ஆயிடுவேன். அப்ப நான் எஜமானன், நான் சொல்வதை நீ கேட்கிற மாதிரி ஆயிடும். அதனால நீ ராஜான்னு நீ இப்ப நினைச்சுட்டு இதெல்லாம் சொல்லறியே, இது வெறும் பிரமைதான், உன்னுடைய பிரமைதான். அதனால யார் ராஜா யாரு தாசன்? நீ எனக்கு ராஜாவும் இல்லை, நான் உனக்கு தாசனும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறார் பரதனானவர். பரதர் அவ்வளவு பெரிய ஞானிங்கிறதுனால அவர் இப்படி சொல்றார். இப்போ அப்ப இவர் ராஜா நினைச்சுக்கிறார், ஆஹா என்ன இப்படி எல்லாம் சொல்றாரேன்னு. மத்த ஜடவத்ஸ்வ சம்ஸ்தாம் கதஸ்ய மே வீர சிகித்சதேன அர்த்தः கியான் பவதா சிக்ஷிதேன ஸ்தப்த பிரமத்தஸ்ய ந பிஷ்ட பிஷ்டபேஷஹ. ஹே வீர பிராமணர் இன்னும் சொல்லி முடிக்கல. அந்த பரதரானவர் சொல்றார், ஹே வீர நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னா, என்னை நீ பைத்தியம், மதம் பிடித்தவன், அறிவீனன் அப்படின்னு எல்லாம் நீ வந்து என்ன நினைச்சுக்கிற. இதெல்லாம் என்ன பெரிய விஷயங்கள் ஒன்றுமே இல்லை. ஏன்னா பிரமத்தஸ்ய பவதா சிக்ஷிதேன, எனக்கு வந்து உன்னுடைய தண்டனை, நீ எனக்கு வந்து ஏதாவது தண்டனை கொடுப்பியோன்னு நான் ஒன்னும் பயப்படுறதுக்கெல்லாம் வேண்டாம். ஏன்னா அது எப்படிப்பட்டது, உன்னால் நான் ஏதாவது தண்டனை கிடைச்சா நான் பயப்படுறதும் இல்லை, நீ என்ன புகழ்ந்து பேசினா நான் சந்தோஷப்படுவதும் எப்படி அப்படின்னா, வெறும்ன பிசைஞ்ச மாவை திரும்பி பிசைஞ்சோம்னா எவ்வளவு அது வியர்த்தமான வேலையோ அது போலதான் பிசைந்த மாவை திரும்பி பிசையறதே கிடைக்கிற அதே ஒரு லாபமே இல்லையே அந்த மாதிரி ஒரு வேலையில. அப்படித்தான் எனக்கு நீ கொடுக்கிற தண்டனையோ இல்லை நீ புகழ்ந்து பேசுற பேச்சோ எனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ற.
இப்ப சுகர் இதுக்கு நடுவுல சொல்றார், ஸ்ரீ சுக உவாச்ச, சுகர் சொல்றார், இப்படி ஆனாலும் இப்படி எல்லாம் சொன்னாலும் இவர் என்ன பண்றாரு, இவன் என்னுடைய கர்மா, அதை நான் அடைந்துதான் என்ன செய்யணுமோ எனக்கு வந்த கர்மாவை நான் செய்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு அந்த பரதரானவர் திரும்பியும் அந்த பல்லக்க தூக்குறாராம். ஆனா பல்லக்க தூக்குறதுக்கு வரும்போது இப்ப தெரியறது அந்த ரகுகணருக்கு. அப்போ ஏ பாண்டவேய அப்படின்னு சொல்லிட்டு சுகர் கூப்பிட்டு சொல்றார், ஏ பாண்டவர்களுடைய பேரனாகிய பரீட்சித்தே, நம்ம மறந்துடக்கூடாது, இது பரீட்சித் ராஜாக்கு சொல்லிட்டு வருது இல்லையா, இது அவருடைய மோட்சார்த்தத்துக்காக சொல்றாரு சுகபிரம்ம ரிஷி. அப்போ பரீட்சித்தே, இந்த சிந்து சௌவீர பத்தி, இந்த சிந்து சௌவீரனுடைய ராஜாவான இவர் என்ன சொல்றார், அவரும் நல்ல ஸ்ரத்தையுள்ள ராஜாதான். அவருக்கு ஏதோ அந்த சமயத்துல மற்றவர்கள் சொன்னதுனால தன்னுடைய பல்லக்கு ஒழுங்கா போகலையேன்னு கோச்சுண்டவர் தான். அவரும் தத்துவ விசாரத்துல ஈடுபடுறவர் தான். தன்னுடைய தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் அவர் கிளம்பி போயிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட இவர் இப்ப அவருக்கு புரியறது இந்த பரதர் சொன்னது. அதனால தான் அரசன், தான் ஒரு பெரிய ராஜா அப்படிங்கிற அந்த கர்வம் எல்லாம் போயிட்டு கடகடான்னு இறங்கிடுறாராம் அந்த பல்லக்குல இருந்து. இறங்கிட்டு மன்னிப்பு கேட்கணும் இவர்கிட்ட அப்படின்னு அவருடைய காலடியில போய் விழுந்துட்டு சொல்றாரு. அவர்கிட்ட கேக்குறார், கஸ்துவம் நிகூடச்சரசி த்விஜானாம் விபர்ஷி சூத்திரம் கதமோவத்பூதः கஸ்யாசி குத்ரத்ய இஹாபி கஸ்மாத் க்ஷேமாய நஷ்சேதசி நோத சுக்லஹாம். நீங்கள் யார், இப்படி கஹாத்வம், நீங்கள் யார் அப்படின்னு கேக்குறார். ஏன்னா உங்களுடைய நிகூட மறைந்து நீங்கள் இங்கே இப்படி சஞ்சாரம் பண்ணுகிறீர்களே, யார் நீங்கள், உங்களுடைய பிரம்ம தேஜஸ் ஆனது வெளியில தெரியாம மறைஞ்சுட்டு இருக்கே, பூனெல்லாம் வேற போட்டு இருக்கீர்களே, மற்றவர்கள் பார்த்தா அவமானப்படுத்தும்படி, ஏன்னா இவருக்கு இந்த சரீரம் தான் நான் இல்லாததுனால நல்ல அழகாக உடை உடுத்திக்கணும், அலங்காரம் பண்ணிக்கணும்லாம் இவருக்கு ஒண்ணும் இல்லை. அதனால மற்றவர்கள் பார்க்கிறது என்னது, வெளி தோற்றத்தை மட்டும் தான் பார்ப்பார்கள். மற்றவர்கள் பார்க்கும்போது அவமானப்படுத்தும்படி வேஷத்தோட இருக்கிறீர்களே, இங்க எப்படி வந்தீர்கள், எனக்கு நல்லது செய்யதான் வந்து நீங்க கபில வாசுதேவரா, சாட்சாத் பகவான் அவதாரம் எடுத்திருக்கிற அந்த கபிலரா நீங்கள், யார் நீங்கள் அப்படின்னு கேக்குறாரு இந்த ராஜா. நாஹம் விஷங்கே சுரராஜ வஜ்ராத் நத்யக்ஷ சூலான்ன யமஸ்ய தண்டாத் நாக்ஞர்க்க சோமானில வித்தபாஸ்திராஹா சங்கே பிருஷம் பிரம்ம குலாவமானாத். ராஜா சொல்றார், எனக்கு இதுல எல்லாம் பயம் கிடையாது. எதுல, சுரராஜ வஜ்ராத், இந்த தேவேந்திரனே இருக்கான் இல்லையா, அவனுடைய வஜ்ராயுதத்தினால என்னை அடிக்கிறான் அப்படின்னாலும் எனக்கு அதுக்கு பயம் கிடையாது. பரமசிவனுடைய சூலாயுதத்தினால என்னை அடிக்கிறார்னாலும் எனக்கு அதுல பயம் கிடையாது. யமனுடைய தண்டாயுதத்தினால கூட எனக்கு பயம் கிடையாது. அக்னி, சூரியன், சந்திரன், வாயு, குபேரன் அவர்களுடைய அஸ்திரத்தை என் மேல் பிரயோகம் பண்ணினாலும் எனக்கு பயம் கிடையாது. ஆனா எனக்கு எதுக்கு பயம், விஷம் சங்கே, எதுக்கு நான் ரொம்ப நடுங்குறேன் அப்படின்னா, பிரம்மகுல அவமானாத், இந்த பிரம்ம குலத்துல வந்திருக்கிற அந்த வம்சத்துல வந்து எப்படி மற்றவர்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கறதுலயே ஈடுபட்டு இருக்கிற இந்த குலத்துல வந்தவர்களை அவமானம் செய்வது அப்படின்னா எனக்கு அதுல ரொம்ப பயம் அப்படின்னு சொல்றாரு இந்த ராஜா. தத்ப்ரூஹ்ய சங்கோ ஜடவன்னிகூட விஜான வீரியோ விசரஸ்ய பாரஹா வச்சாம்சி யோக கிரதிதானி சாதோ நஹ க்ஷமந்தே மனசாபிபேத்தும். அதனால நீங்க சொல்லுங்கள், தத் புரூஹி சொல்லுங்கள், அசங்கா எதுலயும் சங்கம் இல்லை, எதுலயும் ஒரு ஈஷுதர் எதுலயும் போய் ஒட்டி கொள்ளுவது உங்களுக்கு இல்லை. நிகூட விஞ்ஞான வீரியா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னா எனக்கு தெரியும்னு தம்பட்டம் அடிச்சுக்காம நிகூடமா மறைந்து இருக்கிறீர்களே, உங்களுடைய ஞானத்தை உள்ள வச்சுட்டு இருக்கிற நீங்கள் அபாரஹா, எல்லையற்ற மகிமை இருக்கு உங்களுக்கு. அப்படிப்பட்ட இவர்கள் ஆனா ஜடவத்து, யாரோ புத்தி இல்லாதவன், ஒரு அறிவீனன், ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு மற்றவர்கள் நினைக்கிற மாதிரி விசரசி நீங்கள் இங்கே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறீர்கள். அப்போ யாரு நீங்கள் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க இப்ப சொன்னது என் மனசுக்கு ரொம்ப ஆழமா வந்து தெச்சுடுத்தது, நீங்க சொன்ன வார்த்தையெல்லாம். அதனால நீங்கள் யாருன்னு எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேக்குறார். ஏன்னா நான் எதுக்காக போயிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த தத்துவ ஞானிகளுக்கே ரொம்ப குருவா இருக்கிறவர் இந்த சாட்சாத் பகவானா இருக்கிற கபில வாசுதேவர்கிட்ட நான் போய் அடைக்காலம் போகணும் அப்படின்னு கேட்டுட்டுதான் நான் போயிட்டு இருக்கேன். அப்படிப்பட்டவரா நீங்கள் அப்படின்னு கேக்குறார். சபை பவான் லோக நிரீக்ஷணார்த்தம் அவ்யக்த லிங்கோ விசரத்யபி ஸ்வித்
யோகேஸ்வராணாம் கதிமந்த புத்திஹி கதம் விசக்ஷீத கிருஹானுபந்தஹா. நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்றார். நானோ மூடன் அப்படின்னு சொல்லிட்டார் அந்த ராஜா. பவான் சவை அபிஸ்வித்து, நீங்கள் யாரு? ஒருவேளை நீங்கள் கபில வாசுதேவரா? லோக நிரீக்ஷணார்த்தம், இந்த லோகத்துல என்னெல்லாம் நடக்கிறது அப்படின்னு கண்காணிக்கணும் அப்படின்னு அவ்யக்த லிங்கா, வெளியில தன்னுடைய உண்மை வடிவை சொல்லிக்காம வந்தவரா நீங்கள்? அப்படி நினைச்சுட்டு விச்சரத்தி இங்க எல்லாம் எப்படி நடக்கிறீர்களா, சஞ்சாரம் பண்ணுகிறீர்களா அப்படின்னு கேக்குறார். ஏன்னா இந்த உடம்பிற்கு இந்த நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறார். இந்த யுத்தம் எல்லாம் செய்யும் போது என்ன ஆகுறது, நிறைய அம்பு அடிபட்டதுன்னா அதெல்லாம் பட்டதுன்னா இந்த உடம்புக்கு நமக்கு அடிபடுறது. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு சிரமம்னு தானே நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்துருது, ஏதாவது ஜுரம் வந்தாலோ எதுவா இருந்தாலும் எனக்கு கஷ்டம் வந்துருது அப்படிங்கிற அனுபவம் தான் எனக்கு இருக்கிறது. அதனால பாரத்தை சுமக்கிற உங்களுக்கும் அப்படியே இருக்கும். ஏன்னா நீங்கள் சுமக்கிறீர்கள், அதனால உங்களுக்கு ரொம்ப இது பாரமா இருக்கும் அப்படின்னு தான் நான் யூகிச்சு உங்கள்கிட்ட அதை சொன்னேன் அப்படின்னு கேக்குறார். அப்புறம் சொல்றார், எனக்கு நான் எஜமானன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனாலே இந்த உடம்புக்குள்ள கஷ்டங்கள் எல்லாம் நான் நினைச்சேன். எப்படி ஒரு குடம் இருக்கு, அதுல நம்ம தண்ணி கொண்டு வரோம். அது பொய்யான குடம் அப்படின்னு நினைச்சா அதுல தண்ணி கொண்டு வர முடியுமா? அது முடியாதே. சோ அது உண்மையான குடமா இருந்து குடத்தை பார்த்தோம்னா தானே அது சரியாகும். அதனால நான் கேட்டேன் அப்படிங்கிற. ஸ்தால்யாக்னிதாபாத் பயசோபிதாபாத் தத்தாபதஸ்தண்டுல கர்ப்பரந்திஹி தேஹேந்திரியாஸ்வாசய சன்னிகர்ஷாத் தத் சம்ஸ்கிருதி புருஷஸ்யானுரோதாத். இப்ப பார்த்தோம்னா, இப்ப நம்ம சாதம் வேக வைக்கணும் அப்படின்னா ஒரு அக்னியை மூட்டுறோம். அந்த அக்னியில ஒரு பாத்திரத்தை வைக்கிறோம், அப்புறம் அதுல ஜலத்தை விடுறோம், அப்புறமா அரிசியை போடுறோம். சோ அப்ப அந்த அக்னியோட சூட்டுனால பாத்திரம் சூடாருது, அதனால தண்ணி அதுல உள்ள ஜலம் சூடாருது, அதனால அரிசியும் கொதிச்சு அதனாலதான் நமக்கு அன்னம் சாதமானது கிடைக்கிறது, அது பக்குவமாயி சாப்பிட முடியாது. அதே மாதிரி இந்த ஜீவனானவன் எப்படி இருக்கான் அப்படின்னா, தேக இந்திரியம், தன்னுடைய இந்த தேகம் இந்திரியங்கள் பிராணன் மனம் இதுல எல்லாம் என்னெல்லாம் கஷ்டப்படுறானோ அதனால அவனுக்கும் அந்த ஜீவனுக்கும் கஷ்டம் ஏற்படுறது அப்படின்னு நினைச்சுக்கிறது உண்மைதானே? அதுதானே இது உலக வழக்கம். அதை நான் பிரமாணம்னு நம்ம எப்படி ஒப்புக்கொள்ளலாமே அப்படின்னு கேட்டுக்கிறார் அந்த ராஜா. அப்புறம் சொல்றார், சாஸ்தாபிகோப்தா நிருபதி பிரஜானாம் யஹ் கிங்கரோ வைனபி நஷ்டி பிஷ்டம் ஸ்வதர்மம் ஆராதனமச்சுதஸ்ய யதீஹ மானோ விஜஹாத்ய கௌகம். நிருபதி, நானோ ராஜா இல்லையா, அதனால ராஜாவோட கடமை என்னது? கஷத்திரிய தர்மம்னு எனக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு இல்லையா, நல்லது செய்யறவர்களை நான் காப்பாற்ற வேண்டும். யாரெல்லாம் கெட்டது செய்யறா, மற்றவர்கள் தனத்தை அபகரிக்கிறார்கள் அப்படி யாராவது இருந்தார்கள்னா அவர்களுக்கு நான் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கஷத்திரிய தர்மத்துடைய வழி. அதனால தப்புனா தண்டனை, நல்லதுக்கு நான் அனுகிரகம் பண்ணணுங்கிறது எனக்கு விதிக்கப்பட்ட கடமை. அது எப்படி பிஷ்ட பேஷணமாகும், எப்படி அது பயன் இல்லாமல் போகும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஏன்னா முன்னாடி அவர் சொன்னார் இல்லையா பரதரானவர், அது பிஷ்ட பேஷணம்னு. அது எப்படி நான் என்னுடைய கர்மா என்ன எனக்கு விதிச்சிருக்கோ அதை நான் செஞ்சுட்டு வர பட்சத்துல எப்படி நான் செய்வது உபயோகம் இல்லாத பயனற்ற காரியம்னு நீங்க சொன்னீங்களே பிஷ்ட பேஷணம்னு, அது எப்படி ஆகும் அப்படின்னு கேக்குறார். தன்மே பவான் நரதேவாபிமான மதேன துச்சி கிருத சத்தமஸ்ய கிருஷிஷ்ட மைத்ரி திருஷமார்த்த பந்தோ யதாதரே சதவத்யானமம்ஹ. அதனால ஹே ஆர்த்த பந்தோ, ஆர்த்திகளுக்கு துக்கித்துண்டு இருக்கிறவர்களுக்கு பந்துவா சிநேகிதனா இருக்கிற நீங்கள், நீங்கள் அப்படிப்பட்ட நீங்கள், நான் அரசன், நான் ஒரு ராஜா அப்படிங்கிற ஒரு கர்வத்துல ஒரு திமிர்னால பெரியவர்களை எல்லாம் அவமதிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்துல ஏதோ நான் தெரியாமல் செய்து விட்டேன் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் எப்படிப்பட்டவர், பிரஹர்ஷியே பிரியம் பிராப்பிய நோத்விஜேத் பிராப்பியன்னு சொல்ற மாதிரி நீங்கள் உங்களை உயர்த்தி பேசினா சந்தோஷப்படுறவரும் இல்லை, தாழ்த்தி பேசினா கோவப்படுறவரும் இல்லை. அதனால் நான் எதையோ தெரியாமல் உங்களிடம் சொல்லிவிட்டேன். அதனால அதையெல்லாம் விட்டுட்டு என் மேல மைத்ரி திருஷம், என்ன ஒரு மித்திரனா ஒரு ஸ்நேக பாவத்தோடு எனக்கு என் மேல உங்களோட பார்வை இருக்கட்டும் அப்படின்னு சொல்ற. நவிக்ரியா விஸ்வசுஹ்ருத் சகஸ்ய சாமியேன வீதாபிமதேஸ்தவாபி மஹத் விமானாத் ஸ்வக்ருதாத்ஹிமாத்ருக்கு நங்க்ஷ்யன்யத்ய தூராதபி சூலபாணிஹி. நான் அப்படிங்கிற அந்த அபிமானம்,
அந்த கர்வமானது எனக்கு மாற வேண்டும் அப்படிங்கிறதுதான் உண்மை இல்லையா? அதனால என்ன மாதிரி பெரியவர்களை எல்லாம் அவமானிச்சார்கள்னா, சூலபாணி சிவபெருமானே ஆயிருந்தாலும் அவருக்கு கூட அது சரியாகாதுன்னு தெரியணும், பெரியவர்களை அவமானம் பண்ணது. அதனால நான் எதையோ சிறு பிள்ளை மாதிரி தப்பு செஞ்சுட்டேன், அதனால எனக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு இவருடைய சந்தேகத்தை, நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகம் மாதிரி உள்ள சந்தேகத்தை இந்த ரகுகணரானவர் பரதர்கிட்ட கேக்குறார். இதோட இதுல பாகவதத்துல 5வது ஸ்கந்தத்துல 10வது அத்தியாயம் முடியுது. 11வது அத்தியாயத்துல பரதரானவர் சொல்ல ஆரம்பிக்க போறார் என்ன தத்துவம் அப்படிங்கிறது. இது அவரோடய சேர்ந்து நம்ம அடுத்த தடவை பார்க்கலாம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஸ்ரீ குருப்யோ நமஹ.